பாஜகவின் தற்போதைய தேசிய தலைவரான ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிவடையும் தருவாயில் இருந்து வருகிறது. இவர் ஜனவரி 2020 முதல் இந்த பதவியை வகித்து வருகிறார். 2024 மக்களவைத் தேர்தல் வரை கட்சியை வழிநடத்த அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தற்போதைக்கு ஜே.பி. நட்டாவுக்கு 2வது முழு பதவிக்காலம் வழங்கப்படுமா அல்லது கட்சி புதிய முகத்தை தேர்வு செய்யுமா என்பது குறித்த பேச்சுக்கள் அடிபட்டுதான் வருகிறது. தேசிய தலைவர் தேர்தல் முறையை மேற்பார்வையிட விரைவில் ஒரு தேர்தல் குழு அமைக்கப்படும் என்றும் கட்சி சார்பாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் இதில் வேட்புமனு தாக்கல், ஆய்வு மற்றும் தேவைப்பட்டால் வாக்களிப்பும் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறதாம். பாஜகவின் அடுத்த தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணிகளும் சற்று முன் தொடங்கி வருகிறது. பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாக பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக அமைப்பு தேர்தல்கள் முடிந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது குறித்து கட்சி இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை என்றாலும் உள்வாதங்கள் நடந்து வருவதாகவும் ஜூன் மாத நடுப்பகுதியில் தலைவர் தேர்வுக்கான முறையான செயல்முறைகள் தொடங்கப்படலாம் எனவும் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவின் தேசிய தலைவர் போட்டியில் 3 பேரின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஒடிசாவைச் சேர்ந்த முக்கிய ஓபிசி தலைவரும் மத்திய தலைமைக்கு நெருக்கமாக இருப்பவருமான மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கட்சியின் தலைவர் பதவிக்கான போட்டியில் உள்ள முக்கிய பிரமுகர்களில் ஒருவராக இருக்கிறார். சிவராஜ் சிங் சவுகான் மற்றொரு முக்கிய போட்டியாளராக அறிமுகப்படுகிறார். மேலும் இவர் முன்னாள் மத்திய பிரதேச முதல்வரும் தற்போதைய மத்திய அமைச்சரும் கூட ஆவார். கட்சியின் அடிமட்டத்திலிருந்து அனுபவமுள்ள வெகுஜன தலைவராக கொண்டாடப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்துதான் ஹரியானா முதல்வராக இருந்து தற்போது மத்திய அமைச்சராகியுள்ள மனோகர் லால் கட்டார் கட்சி மற்றும் நிர்வாக அனுபவத்தை கொண்டவர். எனவே இவரும் தேசிய தலைவர் பந்தயத்தில் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. மேலும் அது மட்டுமில்லாமல் 2026 வருகின்ற தேர்தலானது தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் பாஜகவானது ஒரு வளர்ந்தோறும் கட்சியாக செயல்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் பாஜக வருகின்ற தேர்தலில் அதிக அமோக வெற்றியை பெற வேண்டும் என்று பாஜக இளைஞர்கள் மட்டுமல்லாமல் பாஜக நிர்வாகிகள் அனைவருமே செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போதோ திமுகவின் ஆளுங்கட்சியாக இருக்கும் அந்த கட்சியை போட்டியிட பாஜகவால் இன்னும் முடியவில்லை. பாஜகவில் ஒவ்வொரு சலசலப்புகளும் உட்கட்சி பூசல்களும் அதிகமாக நடந்து வரும் நிலையில் வானதி சீனிவாசன் அவர்கள் தற்போது அதிருப்தியில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த அதிருப்தியின் காரணமாக வானதி சீனிவாசனுக்கு ஜே.பி. நட்டா பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் பாஜகவின் தேசிய தலைவர் பதவிக்கு தமிழகத்திலிருந்து வானதி சீனிவாசனை தேர்வு செய்ய உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.